அனைவருக்கும் வணக்கம். உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்திய படிச்சுட்டு இருக்கோம். பேராசை அப்படிங்கிற விஷயத்தினால பிளவுபட்ட இதயம், அது நமக்கு ஏற்படுத்துற பாதிப்புகள் கண்கூடானவை. அடுத்தது சோம்பல் அப்படிங்கிற விஷயத்தினால பாதிக்கப்பட்ட ஒருவர், அவருடைய பயிற்சியில அவருக்கு ஏற்பட்டிருக்க தேக்க நிலை, அதற்கான காரணம் சோம்பல் தான் அப்படிங்கிறது அவரால் நேரடியாக கண்டுபிடிச்சிடுற அளவுக்கு அது கொஞ்சம் வெளிப்படையாக நம்முடைய பயிற்சியை பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி ரொம்ப சூட்சுமமா நமக்குள்ளாரையே இருந்து கொண்டு நம்முடைய பயிற்சியை சீர்குலைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனா அது சந்தேகம்தான் அப்படின்னு தாஜி இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஏன்னா சந்தேகம் மற்றவர்களைப் போல நேரடியாக தாக்குவதில்லை. அது மறைமுகமாக, ரகசியமாக நம்முடைய மனோ மட்டங்கள்ல விஷத்தை விதைக்கிறது. அது தன்னை எப்படி காட்டிக்கொள்கிறது அப்படின்னு கேட்டா, சந்தேகம் தன்னை ஒரு புத்திசாலியாக, விமர்சகராக காட்டிக்கொண்டு நான் தான் உண்மையை உனக்கு உணர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷம் போடுது, சுந்தரமாக வேஷம் போட்டுக்கொண்டு அது நம்முடைய செயல்களை முன்னேற விடாமல் நம்மகிட்ட அதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மெல்ல மெல்ல நம்மளுடைய மன உறுதி அப்படிங்கிற அந்த அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அசைத்து நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அது எக்ஸாம்பிள் ஸ்வெட்டர்ல இருக்கக்கூடிய நூல் எப்படி 2-3 நூலை பிரிச்சோம்னா ஸ்வெட்டரே ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சுத்தமா இல்லாம போயிடுதோ, அது மாதிரி அடித்தளத்தை அது அசைத்து பார்ப்பதனால ஒரு காலகட்டத்துல நம்ம பயிற்சியை விட்டுடுறோம், அப்படியே தேங்கி போயிடுறோம், அல்லது மிஷன் விட்டு கூட போயிடுறோம். இப்படியான சூழ்நிலைக்கு நம்ம வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. அப்ப சந்தேகம் தன்னை புத்திசாலியான ஒரு விமர்சகராக, உண்மையை தேடுகின்ற ஒரு விஷயமாக வெளிப்படுத்திக்குது. இன்னொன்னு, தன்னை ஞானமாக வெளிப்படுத்திக் கொள்ள போகுது. விஸ்டம், நான் ரொம்ப புத்திசாலி, நான் ஒரு ஞானவான். அப்ப எது ஒன்னையும் சந்தேகப்படுறது புத்திசாலித்தனம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது தான் கரெக்டு. அதனால இத ஆன்மீக பயிற்சியில எதையும் ஏன்னு கேட்காம எடுத்துக்காதுங்க. விஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையில அது தன்னை வெளிப்படுத்திக்க பாக்குது. ஆனா விஸ்டம்ங்கிறது வேற, சந்தேகம்ங்கிறது வேற. உண்மையின் தேடல் அப்படிங்கிறது வேற, சந்தேகம்ங்கிறது வேற. இதெல்லாம் இது வரைக்கும் விளக்கிக்கிட்டே வந்தது. இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவதா ஒன்றாகவும் சந்தேகம் தன்னை வெளிப்படுத்திக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மூணாவது தன்மை, சந்தேகம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய மூன்றாவது வேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணிவு. சந்தேகத்துக்கும் பணிவுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கங்க. பணிவு பற்றி என்ன கூறுவது? பணிவு என்பது சந்தேகம் அல்ல. பணிவு நான் அனைத்தும் அறிந்தவன் அல்ல என்று கூறுகின்ற அதே நேரத்தில் சந்தேகம் நான் அதற்கு போதுமான தகுதியுடையவன் அல்ல என்று கூறுகின்றது. ஒன்று வளர்ச்சிக்கான கதவை திறக்கிறது, மற்றொன்று கதவை பூட்டிவிட்டு சாவியை விழுங்கி விடுகிறது. வாட் அபவுட் ஹியூமிலிட்டி? Humility is not doubt. Humility says, I do not know everything, while doubt says, I am not enough. One opens the door to growth, while the other seals it shut and swallows the key. இந்த இடத்துல பார்க்கணும்னா பணிவா இருக்கிறதுங்கிறது என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் அதெல்லாம் என்னாலாம் செய்ய முடியுமாங்க அப்படின்னு சொல்றது பணிவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையிலேயே பணிவு கிடையாது. அது நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற சந்தேகம். பணிவுக்கும் சந்தேகத்துக்கும் சின்ன கோடு தான் அப்படிங்கிறது.
இந்த சின்ன கோடு என்ன சொல்லுது, நீங்கள் ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருக்கிற பர்சனா இருக்கிற பட்சத்துல ஒரு விஷயம் உங்களை செய்ய சொல்லி கேட்டுக்கொள்ளும் பொழுது, நான் செய்யறேன், ஆனா எனக்கு முழுசா தெரியாது, அவ்வளவும் தெரிஞ்ச நல்லா தெரியாது எனக்கு, ஆனா நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நீங்க சொல்றீங்கன்னா நான் செய்யறேன், இந்த மாதிரியான ஒரு மனநிலை. அப்ப அந்த மாதிரி மனநிலை இருக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு எல்லாம் முழுசும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவன், அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கான கதவை திறந்து வைக்கிறான். அதுதான் எனக்கு தெரியுமே, அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றவன், அதுக்கப்புறம் எதையும் உள்ளார இன்புட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டான். அப்ப பணிவு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தெரியும் ஆனால் முழுமையாக தெரியாது அப்படின்னு நினைக்குது. அதனால வேற யாருகிட்ட இருந்து அதுக்கான கைடன்ஸ் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுக்கு அது ரெடியா இருக்கு. இதுதான் பணிவு. ஆனா சந்தேகம் அப்படிங்கிறதும் இதே மாதிரிதான் தெரியும். அவங்க அந்த தன் திறமை மேல சந்தேகம் உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ சார் இதெல்லாம் என்னால முடியுமா சார், என்னால அது செய்ய முடியாது சார், ரொம்ப கஷ்டம், அவ்வளவுக்கு எனக்கு இது கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பணிவா சொல்ற மாதிரி நம்மகிட்டயே சொல்லுவோம். ஆனால் இது பணிவு கிடையாது, உங்க மேல உங்களுக்கு இருக்கிற தகுதி இல்லை. இதை நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். மாஸ்டர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது, இல்லைங்க என்னால இது முடியாது, மாஸ்டர்கிட்ட இருந்து சொல்லி வந்ததுக்கு அப்புறமே என்னால முடியாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப இது என்ன சொல்றது, இது பணிவுன்னு சொல்றதா சந்தேகம்னு சொல்றதா? வரல, என்ன கேட்காம நம்ம எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. மாஸ்டர் பல பேரை அவர் கேட்காமலே கூட ப்ரிசெப்டர் ஆக்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மாஸ்டர் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது, என்ன கேட்காம நீங்க ஏன் கொடுத்துட்டீங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறவங்க உண்மையிலேயே பணிவா இருக்காங்களா, சந்தேகத்தோட இருக்காங்களா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப அது பணிவா சந்தேகமான்னு பார்த்து, பணிவுன்னா என்ன பண்ணும், நம்மளோட அதிகம் அடுத்த மட்டத்துல இருக்கிற ஒருத்தங்க ஒரு விஷயத்த கொடுத்துடும் போது, ஐயா இதை கொடுத்துட்டீங்க, இது முழுசா எனக்கு தெரியாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா அது பணிவு. எனக்கு இதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்க பணிவோட இல்ல. ஒரு பக்கத்துல அவங்களுடைய அகங்காரம் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்களால இதை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களே சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. ஆக பணிவு அப்படிங்கிற விஷயம் வளர்ச்சிக்காக கதவை திறக்கிற அதே நேரத்தில் சந்தேகம் என்ன செய்து, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தனக்கு தானே சொல்லி கொண்டு வளர்ச்சிக்கான கதவையும் பூட்டிவிட்டு அதை யாரும் திறக்க முடியாதபடி அந்த சாவியையும் விழுங்கி விடுகிறது. அந்த வார்த்தை தான் முக்கியம். துறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் அது மூடி வச்சிருக்கு. ஏன்னா சாவியை அது விழுங்கிடுது இல்ல, வேற யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருந்தா அவங்க திறந்துடலாம். நானே பூட்டிட்டு நானே சாவியை முழுங்கிட்டேன்னா அப்புறம் வேற யாரால அந்த கதவை திறந்து விட முடியும்? ஆக சந்தேகத்தினால மூடப்படுகின்ற கதவுகளை வேற யாரும் திறக்க முடியாது. பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் உள்ள பாலத்தின் உவமையை நினைவு கூறுங்கள். தொடர்ந்து தோல்வியுறுவது மனோபலத்தில் நுண்ணிய பிளவுகளை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை பற்றி அதில் விவாதித்தோம். சிறிதளவு சுமையே கூடுகிறது என்றாலும் கூட கண்ணுக்கு தெரியாத அந்த சேதம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே சென்று இறுதியில் பேரழிவை ஏற்படுத்திவிடும். சந்தேகமும் அதே போன்று பற்றுறுதியை குலைத்து விடுகிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு உள்குரல் அது வெறும் கற்பனை என்று கூறும் பொழுது உங்களுடைய திட நம்பிக்கையின் கட்டமைப்பில் ஒரு நுண்ணிய முறிவு ஏற்படுகிறது. அங்க நம்ம பிளவுற்ற இதயத்துல அதை பார்த்தோம். தொடர்ச்சியாக ஒரு பிரிட்ஜ் தாக்கப்படும் பொழுது முதல்ல பார்த்தா வெளியில ஒண்ணுமே தெரியாது, எதுவும் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சேதம் உள்ளார இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு மென்மையான ஒரே ஒரு சின்ன தாக்குதல்ல ஒட்டுமொத்த அமைப்பும் புலப்புலன்னு உயிர்கிறது. ஏன்னா அடிக்கடி அந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுறுதியை இழந்து விடுகிறதுங்கிற மாதிரி இங்க சந்தேகம் என்ன பண்ணுது,
சந்தேகப்படுறவங்க பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷன்ல எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அது வெளியில வந்து டக்குன்னு வராது. அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்பயே, மிஷன்ல இருக்கிறப்பயே, பொறுப்புல இருக்கிறப்பயே, உனக்கு இது முடியாது, இது கற்பனை, நீ வந்து இதெல்லாம் நம்பி ஏமாந்துராத, இது பொய் அப்படின்னு உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், நேரடியாக நம்ம பயிற்சியை முதல்ல தாக்குறது கிடையாது. பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நேரடியாக நம்முடைய செயல்பாடுகளை தாக்குறது கிடையாது. செயல்பாடுகள்லையும் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் மனதளவுல அந்த செயல்பாடுகளை நாம செய்யறதுக்கான மனோபாவம் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா சும்மா ஏமாத்திக்கிற ஒண்ணு நீனு, இதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த ரிசப்டர், மூத்த ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரிசப்டரை பத்தி நான் அவரோட நானும் பழகியிருக்கேன். என்னன்னு கேட்டா, அவரு எப்பயுமே என்ன செய்வாரு, யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து நான் இது மாதிரி தியானம் பண்றப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சா, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையெல்லாம் பேசுறத நிறுத்துங்க அப்படின்றார். அதோட இல்லாம அது மாதிரி தன்கிட்ட பேசினவங்கள எல்லாரையும் பத்தி அவங்க இந்த கதை விடுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது மேல ஒரு சந்தேகம். அதனால அது மாதிரி யாராவது வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இதெல்லாம் கதை, இந்த கதையை நிறுத்துங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சு. ஆனா ஆன்மீகத்துல கதைன்னு எதுவும் கிடையாது. ஒருவேளை அப்படியே தன்னிடம் வந்து பேசுறவங்க கற்பனையாக சொல்லி இருந்தால் கூட, அந்த வேற எதையோ கற்பனை பண்ணாம இதை கற்பனை பண்ற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறு அவங்கள்ட்ட வந்திருக்குன்னா எங்கேயோ ஒரு பிடி இருக்கு. அப்ப அது உண்மையா கற்பனையா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வழியை தானே அவர் காட்டும். அடுத்தவங்களுடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒருத்தர் கற்பனைன்னு சொல்றாரு, எடுத்த எடுப்புலயே இந்த கதையெல்லாம் விடாதீங்க, இதெல்லாம் கற்பனை, நீங்க வந்து மாறுற வழியை பாருங்க, ஏன் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க மேல மட்டும் சந்தேகம் இல்லை, அவருக்கு தான் மேலேயும் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத நான் அவரிடமே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப ஒருத்தர் வர்றாரு, அவர் பேசுறாரு, அவர் பேசிட்டு இருக்கும்போது, சார் இன்னைக்கு தியானத்துல முழுக்க என் இதயம் முழுக்க மாஸ்டருடைய பிரசன்னம் மட்டும்தான் சார் இருந்தது, வேற எதுவுமே இல்லை, நான் உட்கார்ந்த இடத்துல மாஸ்டர் மட்டும்தான் இருந்தாருன்னு சொன்னா, அத வந்து கற்பனைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் அது அவருக்கு உண்மையா இருந்திருக்க கூடாது? எனக்கு அது மாதிரி ஒண்ணும் வரல, நான் அந்த மாதிரி அனுபவத்தை பெறவில்லை, இல்ல அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றால் கூட என்னுடைய அனுபவத்தை நானே கற்பனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் வந்து அவருக்கும் அது கற்பனை தான்னு சொல்றேன். ஆனால் எதிராளி வந்து சொல்ற எந்த ஒரு விஷயமும் கற்பனையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்களுக்கு 100% உண்மையாக இருந்திருக்கும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா? ஆனா சந்தேகப்படுபவர்கள் அந்த சாத்தியக்கூறை ஒதுக்குகிறார்கள். ஏன்னா அவங்க மெல்ல மெல்ல வெளிப்புறத்திலிருந்து உள்புறமாக தன்னைத்தானே சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார். இது மெல்ல மெல்ல என்ன பண்ணுது? ஆனா அவர் நல்ல ரிசப்டர் தான், நல்ல ஒரு வாலண்டியர் தான், எல்லா வேலையும் செய்யறவர் தான். ஆனால் கொஞ்ச காலமாக அவரை காணவில்லை, எங்கேயோ போயிட்டார். என்ன ஆனாருன்னு தெரியல. எதிரையும் அவருடைய ஒரு வெளிப்பாடு இல்லை. காரணம் என்ன என்றால், அந்த சந்தேகம் மெல்ல மெல்ல அவருடைய திட நம்பிக்கையின் கட்டமைப்பில் ஒரு ரொம்ப மைக்ரோ லெவல்ல வந்து டேமேஜை கொண்டு வரும். அந்த மைக்ரோ லெவல் டேமேஜஸ் வெளியிலேயே தெரியாது, நேரடியா கையை முடிச்சா தெரிஞ்சு போகும். மெல்லமா உள்ள போய் உங்களுடைய எலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பலம் இழக்க செய்யற ஒரு கிருமியாக ஒண்ணு உள்ள போய் எலும்புகளை பலம் இழக்க செய்யறப்ப என்னைக்கோ ஒரு நாள் லைட்டா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல மோதம்னா முடியும். அது மாதிரி சந்தேகம் உள்ளுக்குள்ளார மனதளவுல உள்ள போய் அதனுடைய திட நம்பிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கல்லா எடுத்து போட்டு அதை உடைச்சி அதுல ஒரு மைக்ரோ லெவல் டேமேஜை கிரியேட் பண்ணுது. வெளிப்புறத்தில் பற்றுறுதி இன்னும் உறுதியாக இருப்பது போல தோன்றும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பற்றுறுதியோட இருக்கிற மாதிரி தோணும், நமக்கே தோணும். ஆனா உள்ளுக்குள்ளார சந்தேகம் இருக்கும். சேதம் உள்முகமாக ஏற்படுகிறது. பின்னர் ஒரு நாள் ஒரு சிறிய நடுக்கமாக இருந்திருக்க வேண்டியது நம்பிக்கையின் ஒட்டுமொத்த சரிவாக மாறுகிறது. ஒன் ஃபைன் மார்னிங் என்ன ஆகும், ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அது மிஷன்ல வந்திருக்கலாம், அல்லது அவருடைய குடும்பத்துல வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கலாம்.
இல்ல அவருக்கே இல்லாம அவருக்கு இப்ப அவரோட தியானம் பண்ற இன்னொருத்தருக்கு வந்திருக்கலாம், அவர் ஃப்ரெண்டுக்கு கூட வந்திருக்கலாம். அது ஒரு சாதாரண விஷயமா அது என்னவாயிருக்கும்னா ஒட்டு மொத்தமா அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்குள்ளார கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்காக போச்சுக்கிட்டு இனிமே நான் தியானம் பண்ணல, நான் மிஷன்லயே இல்ல, நடக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு விட்டு போயிடும். இது ஏன் இந்த நம்பிக்கை நின்று பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு இது சொல்லுது? அன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி சுமந்தவர். அது மாதிரிலாம் மிஷன்ல இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய வரலாற்றுல பார்த்திருப்பீங்க. உங்களுடைய காலகட்டங்கள்ல மையங்களை வளர்க்கறதுல முன்னணியில நின்னவங்க, அதை முழுமையாக தன்னுடைய தோளிலேயே சுமந்தவர்கள் பல பேர் திடீர்னு காணா போயிடுறதையும், திடீர்னு வர்றதையும் நிறுத்திடுறதையும் நீங்க பார்ப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ளார எங்கேயோ அந்த சந்தேகம் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு ஏதோ ஒரு கடைசியில ஒரு சின்ன நிகழ்வுல அது முழுமையாக அவங்களுடைய உறுதியை முழுசையா குலைச்சி வெளியில கொண்டு போயிருக்கு. இது எதனால? அவங்க பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னா, பயிற்சி தோல்வியுற்றதனால் அல்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய பயிற்சி மேல, தங்களுடைய தன்மை மாற்றத்தின் மேல கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த சந்தேகம் நிராகரித்தது. இது கிடையாது, நீ ஒன்னா நீனே ஏமாத்திக்கிற, இது பொய், இது கற்பனை என்று அவர் மூலமாகவே அதை நிராகரித்து கொண்டே வந்தது. இறுதியில் இது எல்லாம் அக்யூமுலேட் ஆகி அந்த திட நம்பிக்கைங்கிற அடித்தளத்தையே அப்படியே மூவ் பண்ணிடும். சோ திட நம்பிக்கைங்கிற அந்த பேஸ் நகர்ந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கட்டடத்துல மேல எங்கேயாவது உடைஞ்சதுன்னா சரி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு அடித்தளத்தை மூவ் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? கட்டடம் முழுக்க சரிஞ்சிடும். இதுதான் விரிசல் அடைந்து விட்ட அடித்தளம். இந்த அடித்தளம் உடைந்தது நாம் பெற்ற தோல்வியினால் அல்ல. ஏன்னா அந்த மாதிரியான நம்பிக்கை சீர்குலைந்து வெளியேறவங்க தோல்வியாளர்கள் கிடையாது. அவங்க வெற்றியோட அனுபவங்களை பெற்று நல்லா முன்னேறியவர்கள். அவர்கள் ஒரு கட்டத்துல சுய சந்தேகத்தினால் தாங்கள் பெற்ற வெற்றி எல்லாம் உண்மை என்று ஒப்புக்கொள்ள மறுப்பதினால் அவங்க தோல்வி அடைகிறாங்க. அவங்களை கேட்டா மாஸ்டருக்கு என் மேல அன்பு இருந்துன்னு தான் வந்திருப்பாங்க. இப்ப கேட்டா மாஸ்டருக்கு அன்பு அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ஒன்லி பணக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பாரு, குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பாரு. மாஸ்டருக்கு இப்ப இதெல்லாம் வேலை கிடையாதுங்க. நல்ல ஒரு வளர்ந்த ரொம்ப ஒரு மூத்த ஒரு அபியாசி, ரொம்பவும் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் விவாதிக்கக்கூடியவர். அவரோட ஒரு நாள் நான் 1 மணி நேரம் தொலைபேசியில பேசினேன். அந்த 1 மணி நேரமும் அவருடைய சந்தேகத்தினுடைய எல்லைக்கு அவர் செஞ்சிருந்தார். அதை மட்டும் என்னால பார்க்க முடியுது. என்ன சொல்றாரு அவரு? மாஸ்டர் வேற விதத்துல மாறிட்டாரு. அவர் ஒரு கார்பரேட் மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாத்தையும் அவருக்கு இனிமே பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா மாறி போச்சு. மிஷன்ங்கிறது ஒரு விளம்பர யுக்தியாக மாறி போச்சு. இதெல்லாம் என்னங்கிறீங்க? அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாஸ்டர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மீது இந்த விஷ விதைகளை விதைத்து கொண்டே இருக்கு. புத்தகம் எழுதி சம்பாதிக்கிறதுல தான் இப்போ மிஷன் இருக்கு. இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல பிரதர் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் எப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்கன்னு சொல்லிட்டே வந்தார். சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடைசியாக அவருக்காக ஒரு பிரார்த்தனை மாஸ்டர்ட்ட வச்சுக்கிட்டு இது அவருடைய இயலாமை என்பது அவருக்கே தெரியாம அவருக்குள்ளார இந்த சந்தேக விதைகள் வளர்ந்ததனுடைய விளைவு. ஆக இது போல நமக்குள்ளார எங்கேயாவது தேக்க நிலை வரும்பொழுதெல்லாம் அது நாம் பெறுகின்ற தோல்வியினால் மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற வெற்றியை நாம் ஒப்புக்கொள்ள மறுப்பதனாலும், நமக்கு மாஸ்டர் கொடுத்த லௌகீக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் நமக்கு மாஸ்டர் கொடுத்த பரிசுகளை அதை பரிசுதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ள நாம் மறுப்பதனால, நான் முன்னேறிட்டு வர்றேன் அப்படிங்கிறத நான் ஏத்துக்காததுனால, நான் மாறி இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்ளாததுனால எனக்குள்ளார இருக்கிற சந்தேகம் என்னுடைய அடித்தளத்தை அசைக்கின்றது. சரி, இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஏன் இந்த சந்தேகம் வருது ஒருத்தருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். கரேஜ் இஸ் an antidote to doubt அப்படின்னு சொல்றாரு. துணிவுதான் சந்தேகத்திற்கான ஒரு மாற்று மருந்து. ஏன் இந்த துணிவு சந்தேகத்துக்கான மாற்று மருந்துன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சந்தேகம் ஏன் வருதுன்னா முதல்ல பயத்திலிருந்து வருது. பயப்படுறவன் தான் சந்தேகப்படுறான்.
ஒருத்தனுக்கு நல்லா நீச்சல் தெரியுது, பல இடங்கள்ல வந்து நீஞ்சி தண்ணி மேல அவனுக்கு பயம் இல்லை அப்படின்னா, ஒரு சின்ன ஓடையை கடக்கும் பொழுது அவன் பாட்டு சரசரன்னு இறங்குறான். ஏன்னா என்ன ஆயிட போது, மிஞ்சி வந்தா இவளுக்கு கழுத்துக்கு மேல தண்ணி வந்தா நீந்த போறான், அவனுக்கு பயம் இல்லை. இதுல வந்து இந்த அறகுறையா ஒருத்தன் வந்து நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கான். நீச்சல் தெரியும், ஆனா நின்ன தண்ணியில தான் அடிச்சிருக்கான், ஓடின தண்ணியில அடிச்சது கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு நீச்சல் அடிச்சுக்கலாம். அவன் வந்து முதல்ல காலை வைப்பான், 2 அடி வைப்பான், முழங்கால் போற வரைக்கும் யோசனை பண்ணுவான் போயிடலாமா அப்படின்னு. அதுக்கு கீழே டக்குன்னு கால் கீழே போனுச்சுன்னா டக்குன்னு அதெல்லாம் ஒத்து வராது. ஏன் இந்த வம்பு, ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அளந்து பார்ப்போம், இல்ல வேற யாராவது போனாங்கன்னா அவங்களோட சேர்ந்து போயிடுவோம். ஏன் இல்லைன்னா இன்னைக்கு போகலன்னா என்ன, நாளைக்கு போகுமே அப்படின்னு முடிவை மாத்திடும். ஆக பாருங்க, இப்ப இந்த இந்த அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்லயே வந்து அந்த பள்ளம் மாறி மேடு வந்திருக்கும். ஆனா அங்க போற அளவுக்கு என்ன கிடையாது, துணிவு கிடையாது. எது முடி வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து சந்தேகம் அப்படிங்கிறது பேஸ்டு எங்க இருக்குன்னு கேட்டா பயத்துல இருந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சந்தேகமே பயத்தை அதிகரிக்கும். அடிப்படையில பயத்தினால வர்ற வெளிப்பாடுதான் சந்தேகம். வீட்டுக்காரரு நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துலதான் அவங்க மேல சந்தேகம் வருது பெண்களுக்கு முதல்ல. ஆனால் சந்தேகத்தினால அவர் நம்மளை விட்டு போறாரு அப்படின்னு பயத்தை அதிகரிச்சுக்குவாங்க. இது என்ன பண்ணும், அந்த வீட்டையே நரகமாக்கி வைக்கும். இது போல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தேகம், தன்னுடைய பையனுடைய நடத்தையிலையோ பெண்ணுடைய நடத்தையிலையோ அவங்க வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறவங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க போன் பேசிட்டு இருந்தா சந்தேகப்படுவாங்க. அவங்க வந்து வெளியில போயிட்டு வந்தா சந்தேகப்படுவாங்க, எங்கடா போயிட்டு வந்த, ஏன் எங்க இருக்க அப்படின்னு. இது எதனால, முதல்ல பயத்தினாலதான் வருது. ஐயோ பையன் கெட்டு போயிடுவாங்க. அது அக்கறை தான், இருக்கதான் வேணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இந்த சந்தேகமே அவங்க பயத்தை அதிகமாக்கி, இப்ப இந்த சமூகமே சரியா இல்லை, எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இவனோட சேர்க்கை சரியில்லைன்னு அப்படியே அது பெருசாகிட்டே போயிடும். நிறைய நம்ம வாழ்க்கையில பார்க்கறோம். நம்ம யாரோ ஒருத்தர் கிடையாதுங்க, இந்த சந்தேகப்படுறோம் நம்ம தான். ஆனா நம்ம எதை பத்தி எந்த விஷயத்துல சந்தேகப்படுறோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப சூட்சுமமானது. அப்ப சந்தேகத்தை எதிர்த்து நீங்கள் நேரடியாக போராட முடியாது. போராடினா என்ன பண்ணணும்னா, அது வாலி மாதிரி. வாலிகிட்ட நேரடியா எதிர்த்து சண்டை போட்டா, யார் சண்டை போடுறானோ அவன்கிட்ட இருக்கிறதுல பாதி தெம்ப அவன் எடுத்துக்குவான். சந்தேகம் வந்து வாலி மாதிரி. நீங்கள் சந்தேகத்தை எதிர்த்து நேரடியாக போராடுங்கள் எனில், அதன் எல்லைக்கு உட்பட்ட பிரதேசமான மனதிற்குள் நீங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தேகத்தின் பிரதேசத்திற்குள் அதை வெல்வது உண்மையில் கடினம். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இல்லைங்க அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, அது தப்புங்க, அவரை போய் அப்படி நினைச்சிருக்க கூடாது, அவர் எங்க அந்த மாதிரி இருக்கிறாரு, அது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது நம்மளுடைய சந்தேகம் தான், இப்படிலாம் நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் போகும் பொழுது அவருடைய என்ன ஒரு செயல்பாடு என்னுடைய பழைய சந்தேகத்தை தூண்டுற மாதிரி அமைஞ்சதுன்னா உண்மையா இருக்குமோன்னு திரும்பி அது தலையது. ஏன்னு கேட்டா, நீங்க சந்தேகத்திற்கு எதிராக நடத்துகின்ற போராட்டம் அதே மனதிற்குள்ளாரியே இருக்கு. மனம் என்பது சந்தேகம் விளையும் பிரதேசம். அதற்குள் அதை எதிர்த்து போராடினீங்க அப்படின்னா அதை வெல்வது மிக மிக கடினம். ஏனென்றால் உங்கள் மனம் சந்தேகத்துடன் போராடி ஏற்கனவே தோற்றுவிட்டது. ஏனெனில் சந்தேகம் எண்ணற்ற விவாதங்களை முன்வைக்கும். அதுக்கு தீர்வை கண்டறிவதில் எந்த ஆர்வமும் இருக்காது. இதுதான் நம்ம முதல் நாள் பேசும்பொழுது பேசணும். மனைவி மீதோ கணவன் மீதோ சந்தேகம் வந்துருச்சுன்னா, அப்படி இந்த அந்த அன்னைக்கு ஏன் அவர் அங்க போனாரு, இவங்க ஏன் அன்னைக்கு அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க, ஏன் எந்த நேரமும் போனை காதுல வச்சுட்டே இருக்கிறாங்க, இப்படி இது போய்கிட்டே இருக்கும். சரிப்பா அதெல்லாம் ரைட்டு தான், இதுக்கு என்னதான் தீர்வு சொல்ல வர்ற, பேசக்கூடாதுன்னு சொல்ல வரியா, இல்ல அதெல்லாம் பேசிதான் ஆகணும்னா சரி பேசட்டும். இப்ப இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து அதோட எல்லாத்தையும் முடிச்சு அது உண்மையாகவே இருக்கிற பட்சத்துல அதுக்காக நீங்க அவரோட வாழாம சும்மாவே வந்து இதுக்கு இதோட தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமலேயே தொடர்ச்சியாக ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், அதுதான் சந்தேகத்தோட நேச்சர். அதுதான் இதோட முடிச்சிடுவோம், இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு அது தீர்வுக்கு போகாது. ஆனால் தொடர்ச்சியாக
அது என்ன செய்யும்? விவாதங்களை தான் செய்தது சரிங்கிறதுக்கான, தான் நினைப்பது சரிங்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் ஆதாரங்களையும் தேடி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சந்தேகத்தோடு போராடாதீர்கள். ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்தை மனதில் இருக்கிற எண்ணங்கள் வைத்து நீக்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா மனம் சந்தேகத்திற்கு சார்பான விவாதங்களை தான் முன்வைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப உங்கள் வாழ்க்கை எனும் வாகனத்தில் சந்தேகத்தை ஒரு நிரந்தர பயணியாக நினைத்து பாருங்கள். இப்படி இருக்கிற ஒரு சந்தேகம் இல்லாம போயிட்டா என்ன? போக முடியாது. ஏன்னா நான் அதையும் சொல்லியிருக்கேன். இது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஆஃப் த மைண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகிப்பது என்பது காரணகாரிய அறிவின் அடிப்படையில அமைந்த ஒரு மனதினுடைய இயல்பு. இதுல நீங்க கை வச்சு சந்தேகமே வரக்கூடாது எந்த விஷயத்திலையும் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவார். கிராமத்துல இருந்து போற நிறைய பேர் நகரத்துக்குள்ளார போன உடனே, டவுன்ல போன உடனே ஏமாந்து போற மாதிரி நிறைய திரைப்படங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்க இருக்கிற முழு நம்பிக்கையோட அங்க போய் அதே நம்பிக்கையோட மனிதர்களை அணுகும் பொழுது அவர்கள் ஏமாற்றப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்குள்ள இந்த சந்தேகம்ங்கிற ஃபேக்கல்ட்டி வந்து ஓப்பன் அப் ஆயிருந்ததுன்னா ஒரு நிமிஷம் இவங்க ஏன் வர்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு யோசனை பண்ணி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் தயாராயிருப்பாங்க இல்லையா? அப்ப சந்தேகத்தை முழுமையாக நீக்க முடியாது. சந்தேகம் ஒரு நிரந்தர பயணியாக உங்களோட வந்துகிட்டு தான் இருக்கும். அதை அலோ பண்ணுங்க, அது உங்கள்ட்ட பேசட்டும். ஏன்னா அதுதான் பேலன்ஸ்டு மைண்ட். சேதங்கள் ஏற்படுவது குறித்த விரிவான கதைகளை அது கூறணும். ஏன்னு கேட்டா இங்க நிறுத்தினோம்னா எல்லாத்துக்கும் நின்று போயிடும். மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடுவீங்க. சந்தேகத்தை முழுசா ஒழிச்சிங்கன்னா மூட நம்பிக்கைக்கு போயிடுவீங்க. அப்புறம் தேங்காய் உடைச்சா சரியா போகும்னா 10 தேங்காய் உடைப்பீங்க. அங்க போயிட்டு அதுல வந்து 3 முழுக்கு போட்டா அவங்க அதை இதெல்லாம் தீந்து போகும்னு சொன்னா அதுக்காக 3 முழுக்கு போட போவீங்க. ஏன்னா இது எப்படிப்பா அதை செய்யும் அப்படின்னு கேட்கிற தன்மையே போயிடும். அதனால உங்களிடம் அது பேசலாம். உங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துவது குறித்து விரிவான கதைகளை கூறலாம். மேலும் அது 16 வெவ்வேறு வழிகளில் விஷயங்கள் தவறாக நடப்பதற்கான சாத்தியக்கூறினை கணிக்கக்கூடும். சொல்லுதான் ஆசிரமத்துக்கு போற இது மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால உங்க லைஃப் கெட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்குவாங்க. உன்னை வந்து ஆன்மீகத்துல இது உலக வாழ்க்கையில இருந்து திருப்பி விட்டுருவாங்க. உங்க மைண்டை மாத்தி விடுவாங்க. இப்படி பல கதைகளை அது சொல்லக்கூடும். இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு உடனே அதெல்லாம் ஒதுக்கிடாதீங்க. அதெல்லாம் கேட்டுக்குங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சியை அது நிறுத்துவதற்கு அலோவ் பண்ணாதீங்க. எல்லா கதையும் என்னுடைய சக பயணி சொல்றதை கேட்டுட்டு நான் பஸ்ஸை விட்டு இறங்கிடக்கூடாது. அப்படிங்களா? சரிங்க சரிங்கன்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய டைரக்ஷன்ல நான் மூவ் ஆகணும். அதுக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேணும். இளைச்சவனை போனாலும் போங்க, மலைச்சவனோட போகாதீங்க அப்படின்னு ஒரு பழமொழி கிராமத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த இளைச்சவன் மலைச்சவன் 2 பேருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் இந்த இளைச்சவன் வந்து அவன் உண்மையிலேயே வீக்கா இருப்பான். ஆனா என்ன பண்ணுவான்னா, ஏதோ நீங்க ஒரு பெரிய மூட்டையை தூக்குனீங்கன்னா கொஞ்சம் கையை கொடுப்பான். 90% நீங்க வேலை செய்வீங்க, 10% அவன் வேலை செய்வான். இவன் இளைச்சவன். மலைச்சவன்னா உங்களை மாதிரியே திடகாத்திரமாலாம் இருப்பான், உங்களோடய இருப்பான். நீங்க மூட்டையை தூக்க போனா, ஐயோ இதை எப்படியா நீ தூக்க முடியும்? 100 கிலோ இருக்கும், 2 பேர் சேர்த்து தூக்க முடியுமா? ஒரு 4-5 பேராவது வேணும். இவ்வளவையும் நம்மளே தூக்கிட்டு வைக்கணுமா? இந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்? உங்களுடைய மன உறுதியை குலைத்து. அதனாலதான் சந்தேகம் வந்து என்ன பண்ணுது? இந்த மாதிரி நம்ம கூட வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளார பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கும். அப்ப அந்த மாதிரி சொல்ற ஆட்களை விட்டுட்டு போயிடுறதான வேணும். ஏன்னா அவங்களும் வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு அதிக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ளார போகும்போது, ஐயோ இவ்வளவே உன்னால செய்ய முடியாது, அளவா எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தான். உங்களை மாடரேட் பண்ணலாம். உங்களுடைய எண்ணங்கள்ல இன்னும் ஜாக்கிரதை உணர்வை ஏற்படுத்தலாம். உங்களை இன்னும் முன்னெச்சரிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டலாம். அதனால சந்தேகத்தை ஒரு சக பயணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களிடம் பேச அனுமதிக்கலாம். சேதம் ஏற்படுவது குறித்து அது கூறுகின்ற கதைகளை நீங்கள் கேட்கலாம். வெவ்வேறு வழிகள்ல அது விஷயங்கள் தவறாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறதை கணித்து உங்களை முன்னெச்சரிக்கை செய்யலாம். ஸ்டியரிங் கண்ட்ரோல் எப்பயும் சந்தேகத்து கையில போயிடக்கூடாது. அது உங்களை மொத்தமா திருப்பி விட்டுரும். அது சொல்ல சொல்ல அதுக்கெல்லாம் ஒரு
தடுப்பு அணையை நீங்க ஏற்படுத்திக்கீங்க. முழுகிட்டா என்ன பண்றது? இல்லப்பா என்கிட்ட ஒரு ஃப்ளோட்டிங் ஜாக்கெட் இருக்கு, ஃப்ரீயா எடுத்துக்குவோம். சரி சேரா இருந்தா என்ன பண்றது? கையில ஒரு குச்சி வச்சுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சந்தேகம் ஏற்படும் பொழுதும் அந்த சந்தேகத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா இன்னும் சேஃபா தான் போக போறீங்க. ஆனா சந்தேகம் ஏற்பட்டோம்னா இல்ல நான் அதுல தாண்ட மாட்டேன்னு திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்க உங்க பயணம் தடைப்பட்டு போய்விடுகிறது. எனவே அந்த ஸ்டியரிங், அந்த ஓட்டுநர் கையில இருக்கிற அந்த ஸ்டியரிங்கை வந்து சந்தேகத்து கையில கொடுத்துடாதீங்க. அதை எப்பயும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அது திசையை மாற்றி தொடுவதற்கு நீங்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அழகாதான் தாஜி சொல்றாங்க. ஆனா இவ்வளவு படிச்சுக்கிட்டே போனோம்னா இதையே என்ன 10 நாளைக்கு படிக்கணும் போது. வேறு வார்த்தைகளில் கூறுவதெனில் சந்தேகம் அபாய ஒலி எழுப்பலாம், எச்சரிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை இயக்குவதற்கு அனுமதிக்காது. அதுதான் அங்கேயும் சொன்னார். ஏன்னா அது ஒரு சைரன் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லலாம். இந்த இந்த ஒப்பீனியன் இது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். ஆனால் அது வந்து உங்க வாழ்க்கையை இயக்க அனுமதிக்க கூடாது. நீங்க வந்து நிர்வாகத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் இதைத்தான் சொல்லலாம். நீங்க ஒரு முடிவை எடுத்து செயல்பட போடும் பொழுது அந்த முடிவுல உள்ள சாதக பாதக அம்சங்களை உங்களுடைய எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. அதுல 2 பேர் சார் இதனால பெரிய பிரச்சனை வந்து செய்யாதீங்கம்பாங்க, கேட்டுக்குங்க. சார் இதை செஞ்சீங்கன்னா இது மாதிரிலாம் ஆயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, கேட்டுக்குங்க. இன்னும் ரொம்ப டீசெண்டா, சார் இட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் ஆயிடும் சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை சிந்தனை பண்ணி நீங்க உங்க செயல்பாட்டுல அவங்க சொல்ற தடைகள்லாம் வராமல் இருக்க என்னென்ன வரணுமோ ஏற்றுங்க. ஆனா அவங்க சொன்னாங்கன்னு உங்க முடிவை மாத்திக்காது. இதுதான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான ட்ரைனிங்ல மெயினா சொல்ற விஷயம். ஒரு கருத்து பரிமாற்றம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே பணியாற்றுகின்ற எல்லாரோடையும் அவங்க சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா கேளுங்க. பட் நீங்க எடுத்த டெசிஷனை வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்றதுக்காக மாத்திக்க முடியாது. இந்த கழுதையை கூட்டிட்டு போனா அது மேல அப்பாவும் பிள்ளையும் உட்காந்துட்டு போனாங்க, என்னடா ஒரு கழுதை மேல 2 பேர் உட்காந்துட்டு போறாங்க, இது நியாயமான ஒருத்தன் கேட்ட உடனே டெசிஷனை மாத்திக்கிட்டு அப்பா வந்து பிள்ளைய உட்கார வச்சுட்டு நடந்து போறான். கொஞ்சம் தூரத்துல போனாங்க போடுறான், வயசானவனை நடக்க விட்டு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு போறான்னு வச்சோன்னு புள்ள இல்லப்பா நீ உட்காரு அப்படின்ட்டு அவன் இறங்கி நடக்கிறான். அப்புறம் இந்த புள்ள உட்காந்துட்டு போகுது, அப்பா உட்காந்துட்டு போறான்னா அந்த கழுதை எவ்வளவு பெரிய மனுஷன், இந்த கழுதையை எப்படி பாடாப்படுத்துறானே அப்படின்னு ஒரு சொன்னோன்னே சரின்ட்டு இறங்கி 2 பேரும் நடந்து கழுதையை கூட்டு போவாங்க. அப்புறம் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து கழுதையை குச்சியில கட்டி தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் வந்து அவங்க எதிராளிகளோட ஒப்பீனியனை கேட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற மாற ஏற்படுற ஒரு வாழ்க்கை முறை. இங்க எதிராளி கிடையாது, நமக்குள்ளார இருக்கிற சந்தேகமே இது மாதிரி நிறைய அபாய ஒலிகளை, ஒப்பீனியன்களை, வார்னிங் மெசேஜஸ் எல்லாம் கொடுக்கும். பட் அதை எல்லாத்தையும் வாங்கி கொள்ளுங்கள். அந்த வார்னிங் மெசேஜஸ் இமீடியட்டா உங்களுடைய டெசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. தான் அவர் சொல்றாரு. பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் ஆசைக்கும் பேரார்வத்திற்கும் இடையிலான போராட்டத்தை கீழ்நிலை ஈர்ப்புகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் வெல்ல முடியாது எனவும், மாறாக உயர்ந்த ஒன்றின் மீதான ஏக்கமானது ஏனைய அனைத்தையும் தனக்குள் ஈர்த்து கொள்ளும் வகையில் அதை அதிகரிப்பதன் மூலமே அது சாத்தியமாகிறது என்பதையும் கண்டோம். அங்க அந்த ஒரு முடிவை தான் கொடுத்தார். ஏன் பிளவுற்ற இதயத்துக்கு 9 சாப்டர் நம்ம போட்டோம்னா இது எல்லாம் பின்னாடி இருக்கிற எல்லா மெசேஜோடையும் கனெக்ட் ஆக போகுதுன்னு அன்னைக்கு ஒரு உள்ளுணர்வு நமக்கு ஏதோ உறுத்திக்கும். அதான் பேசணும். அங்க பாருங்க, இப்ப அதை எடுத்துட்டு வந்து அழகா சொல்றாரு. ஒருத்தருடைய மைண்ட் வந்து ஒரு ஹார்ட் வந்து 10 விஷயங்களுக்கு பிரிஞ்சு போகுதுன்னா அதை போராடி எல்லாம் ஒட்ட வைக்க கூடாது. அதுக்கு மாறாக அதை தாண்டி ஒரு விஷயத்து மேல அது முழுசா ஈடுபடுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தீவிரமாக அதை வந்து நீங்க நேசிக்க ஆரம்பித்தால் அந்த ஒன்றின் மீதான ஏக்கமானது மற்ற எல்லா பிளவுகளையும் தனக்குள் ஈர்த்து ஒட்ட வைத்து ஒன்றாக ஆக்கிடும். இப்படிதான் வந்து போகணும். உங்களுடைய பிளவுற்ற இதயத்தை நீங்க வந்து சரி செய்யறதுக்கு ஒரு வழி, ஒன்றின் மீதான ஏக்கத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்வது. இது அங்க பேசணும். சந்தேகத்துக்கும் அதுதான். நீங்க சந்தேகம் சொல்லுகின்ற 16 வழிகளுக்கும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு வாதிடுவதன் மூலமாக நீங்கள் அதை வெல்ல முடியாது. விவாதம் செய்வது அற்றமற்றது என்னும் அளவிற்கு
நேரடி அனுபவத்தை சேகரித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் சந்தேகத்தை தோற்கடிக்க முடியும். அப்ப சந்தேகத்தை தோற்கடிக்கணும்னா மனசுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களுக்கும் பதில் மனசுலயே தேடாம நீங்கள் இன்னும் பயிற்சியை தீவிரமாக்கி அனுபவங்களை பெற முயற்சி செய்யுங்கள். அப்ப அந்த அனுபவங்கள் என்ன பண்ணும்? தொடாமலே வச்சுக்கிட்டு இது சர்க்கரையா இல்ல உப்பா இருக்குமா இல்ல வேற ஏதாவது இருந்துற போது அதை நம்ம தொட்டு வாயில வச்சுட்டு அது நம்மள ஒரே அடியா இதை சாப்பிட்டோம்னா நமக்கு அதிகமாயிடும், நம்மளுடைய பிபி அதிகமாயிடும், ஏதோ ஒரு எண்ணத்தோட அது தொட்டே பார்க்காம இதை சாப்பிட்டா என்னென்னலாம் வரும், இல்ல சாப்பிடலாம், இது பார்த்தா அது மாதிரி தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது பதிலா அதை தொட்டு நாக்குல வச்சு பார்த்துட்டா உங்கள் அனுபவம் சொல்ல போகுது இது இனிப்புதான்ப்பா, சாப்பிடலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து நாக்குல வச்சிருந்து கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லப்பா சாப்பிட்டா நாக்குலாம் எரியல, நல்லா தான் இருக்கு, சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இறங்காமலே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஆனால் துணிவு என்ன பண்ணும்? தைரியமாக இறங்கி நேரடி அனுபவங்களை சேகரிக்கும். அது சந்தேகத்தோடு போராடுறது இல்லை, அனுபவங்களை அக்வயர் பண்ண பார்க்குது. அனுபவங்கள் வரும் பொழுது சந்தேகம் தானாக கரைஞ்சு போயிடுது. எப்படி தீவிரமான ஏக்கம் வரும்பொழுது பல முனைகள்ல பிளவுபட்ட இதயம் தானாகவே மறைஞ்சி ஒன்னா மாறுதோ, அதுபோல துணிவோடு அனுபவங்களை சேகரிக்கின்ற இதயத்தினால சந்தேகம் எழுப்புகின்ற அந்த 16 விதமான விஷயங்கள் தானாகவே மறைந்து போகிறது. எனவே சந்தேகத்திற்கான அந்த ஆன்டிடோடு மாற்று மருந்து என்ன அப்படின்னு பார்த்தா நேரடி அனுபவம். அந்த நேரடி அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சியில் இறங்குவதற்கு துணிவு, இதுதான் தேவை. துணிவு என்ன பண்ணும்? சந்தேகத்தை அனுமதிக்கின்ற போதிலும் சந்தேகப்படுப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, பட்டுக்க, பட்டெல்லாம் என்ன எப்பா அதை எடுத்து வாயில வைக்கிறியே, அது இனிக்கிறதுக்கு போல நாக்குல எரிச்சல உண்டாக்கிச்சுன்னா என்ன பண்றப்ப தண்ணி எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதானே ஒழிய நான் அதை டேஸ்ட் பண்ணதான் போறேன். அதை என்ன பண்ணுகிறது? சந்தேகம், ஒருத்தனுக்கு துணிவு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் துணிச்சலோடு இன்னும் தைரியமாக சப்போர்ட்டோட அவன் இறங்க போறான். ஆக துணிவு சந்தேகத்தை அனுமதித்தாலும் அது செயல்படுவதற்கான ஆற்றலை அதற்கு அளிப்பாது. சந்தேகத்துக்கு செயல்படுற ஆற்றலை கொடுத்துட்டீங்கன்னா, மனசுலயே போராடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சந்தேகம் அதுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்து அது உங்களை திருப்பி விடும். அப்படின்னா சந்தேகம் அது தன்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு உங்க மேல வேலை செஞ்சிருச்சு. துணிவு என்ன பண்ணுது? சந்தேகப்பட்ட உடனே அதுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாக செயலில் இறங்குகிறது. எனவே சந்தேகத்திற்கு ஆற்றல் அளிக்க அது மறுக்கிறது. அடுத்த கட்டம், அந்த துணிவினால பெறுகின்ற நேரடி அனுபவம் முற்றிலுமாக சந்தேகத்தை ஆவியாக்கிவிடுகிறது. மறுபுறம் நம்பிக்கை சந்தேகம் மற்றும் உறுதிப்பாடு இரண்டிலிருந்தும் வேறுபட்டதாக செயல்படுகிறது. அது விவாதம் செய்வதில்லை, பாதையில் கடந்து வந்த அனுபவங்களின் அடிப்படையில் இது உறுதியானது என்று கூறுகிறது. அப்போ ஒரு பக்கம் துணிவு, நேரடி அனுபவம் ரெண்டும் சந்தேகத்துக்கான ஆன்டிடோட், மாற்று மருந்து. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா நம்பிக்கை. இது என்ன பண்ணுது? ஏற்கனவே பெற்ற அனுபவங்களிலிருந்து உள்ள பெற்ற உறுதியினால ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா, அப்படிலாம்ப்பா தோணும், அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு. அப்ப நம்பிக்கை அது மாற்று மருந்து கிடையாது, அதுதான் நிஜ மருந்து. மறுபுறம் நம்பிக்கை சந்தேகம் மற்றும் உறுதிப்பாடு இரண்டிலிருந்தும் வேறுபட்டதாக செயல்பட்டு விவாதம் செய்யாமல் இதற்கு முன்னாடி பாதையில கடந்து வந்த அனுபவங்களின் அடிப்படையில, என்னுடைய டைரி குறிப்புகளின் அடிப்படையில, எனக்கு முன்னாடி இதுல கடந்து போனவங்க சொன்ன அறிவுரைகளின் அடிப்படையில இது உறுதியானது என்று கூறுகின்றது. இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். அடுத்தது ட்ராஜெக்டரி ஆஃப் குரோத், வளர்ச்சிக்கான வழித்தடம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம காலை நேர தியானத்திற்கு